all, I'm Bhuvaneshwari. I'm Vaishya College from BCA department. Back to Basics of Robotics episode 2. போன எபிசோடில் ரோபோட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னோ எப்படிலாம் யூஸ் பண்ணாங்கன்றதையும் பார்த்தோம். இந்த எபிசோடில் டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிறையா டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் இங்கே இருக்குது. அதுலேருந்து நம்ம ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் வைஷா ஸ்டார்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஹியூமனாய்டு ரோபோட். இந்த ரோபோட் பார்க்க ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ரோபோட் நம்ம கிட்ட பேசும், நடக்கும், என்ன ஹெல்ப் வேணாலும் செய்யும். எக்ஸாம்பிளுக்கு சோஃபியா, இது ஒரு ஹியூமனாய்டு ரோபோட். இந்த ரோபோட்டை கஸ்டமர் சர்வீஸ், ரிசர்ச், என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்றாங்க. செகண்ட், அட்டானமஸ் ரோபோட்ஸ். இது ஒரு செல்ஃப் டிரைவிங் ரோபோட். இந்த ரோபோட் ஹியூமன்ஸோட ஹெல்ப் இல்லாமலே சென்சார் அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி காரை டிரைவ் பண்ணும். தேர்டு, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். இந்த ரோபோட் ஃபேக்ட்ரிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, லைக் வெல்டிங் வைக்க, பேக்கிங் பண்ண அண்ட் திங்ஸை அசம்பிள் பண்ண. ஃபோர்த்து, மெடிக்கல் ரோபோட். இந்த ரோபோட்ஸ் டாக்டர்ஸ்க்கு சர்ஜரி அண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மெடிக்கல் ரோபோட் டாக்டர்ஸ் பண்ணுற அன்எக்ஸ்பெக்டட் எரரை கூட இந்த ரோபோட் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு டாவின்சி சர்ஜிக்கல் சிஸ்டம். இந்த ரோபோட் எந்த ஒரு மிஸ்டேக்கும் செய்யாமல் சர்ஜரிஸை செஞ்சு முடிச்சிருக்கு, இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்குது. ஃபிஃப்த்து, சர்வீஸ் ரோபோட். இந்த ரோபோட் நம்மளோட டெய்லி லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லைக் க்ளீன் பண்ணுறது, நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணும், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ரூம்பா. இந்த ரோபோட் மோஸ்ட்லி ஹோம்ஸ், ஹோட்டல்ஸ், ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறாங்க. சிக்ஸ்த்து, ட்ரோன் ரோபோட்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த ரோபோட் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ரோபோட், ஃப்ளைங் ரோபோட். இதை ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த ரோபோட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, டு டெலிவரி, ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார் சர்வைலன்ஸ். செவன்த்து, ஏஐ கம்பேனியன் ரோபோட்ஸ். இந்த ரோபோட்ஸ் ஹியூமன்ஸ் ஈர்க்கும் விதமாக பெட் ஸ்ட்ரக்சரில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, லைக் டாக் அந்த மாதிரிலாம். இது நம்மக்கிட்ட பேசும், ரெஸ்பாண்ட் பண்ணும், பெட் போல் பிஹேவ் பண்ணும். எயித்து, அக்ரிகல்ச்சர் ரோபோட். இந்த ரோபோட்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தே பிளான்ட் சீட்ஸ், வாட்டர் கிராப்ஸ் அண்ட் ஹார்வெஸ்ட். நைன்த்து, செக்யூரிட்டி அண்ட் சர்வைலன்ஸ் ரோபோட். இந்த ரோபோட்ஸ் பிளேஸை மானிட்டர் பண்ணி இஃப் இட்ஸ் டேஞ்சர் இட் வில் டிடெக்ட். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மால்ஸ், ஏர்போர்ட்ஸ், மிலிட்ரி ஏரியாஸில் யூஸ் பண்ணுறாங்க. டென்த்து, ஸ்பேஸ் ரோபோட்ஸ். இந்த ரோபோட் சில ஸ்பேஸ் மிஷனுக்கு ஹியூமன்ஸால் போக முடியாது, ஸோ அந்த பிளேஸ்க்கு இந்த ரோபோட்ஸ் அனுப்பி ரிசர்ச் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மார்ஸ் ரோவர், பெர்செவரன்ஸ். நாசா சயின்டிஸ்ட்லாம் கார் மாதிரியான ஒரு ரோபோட்டை மார்ஸ்க்கு அனுப்பி மனிதர்களால் உயிர் வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு அறிகுறி இருக்கா அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் எபிசோடில் ரோபோட் கன்ஃபிகரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.